ரஜினி தமிழக அரசியல் களத்திலும் சினிமா தளத்திலும் ஓங்கி ஒலித்த காந்த குரல் என்று சொல்லலாம். தமிழக அரசியலில் ரஜினிகாந்த் பெயர் அடிபடாத நாட்களே இல்லை. நாளிதழ்களில் 8 காலம் செய்தது கூட ரஜினியின் பெயர் வராத மாதங்களும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மாதங்களில் 2 முறையாவது தலைப்பு செய்தியாகி விடுவார் ரஜினிகாந்த். அவர் பேச்சு எப்போதுமே ஒரு தலைப்பு செய்திக்கு வகுத்துவிடும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதிட்டு வராங்க. அந்த அளவுக்கு அரசியலில் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருந்து வருதான் ரஜினிகாந்த். அந்த வகையில் நேரடி அரசியல் இல்லாவிட்டாலும் அரசியலில் ஒரு பங்கு இருந்து கொண்டே தான் இருந்தது. 96 2000 வரைக்கும் 2025 காலகட்டம் வரைக்கும் இருந்துன்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையெல்லாம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் அரசியல் கட்சி தொடங்கி வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுபோல் அரசியல் அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அரசியலிருந்து அவர் விலகுவதாக அறிவித்தார். அதாவது கட்சி தொடங்குவதற்கு ஆயத்தமில் ஈடுபட்டு கொண்ட நேரத்தில் கொரோனா பெருமளவு இருந்த நேரத்தில் அரசியல் கட்சி எனக்கு வேண்டாம், நான் அரசியல் கட்சி தொடங்க மாட்டேன் என்று ஒரு அறிவிப்பு விட்டார். இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். பழைய மாதிரி அவருடைய மாஸ் இருக்கிறதா என்ற ஒரு பரிசோதனையும் அவர் செய்து கொண்டார். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் அவருக்கென்று ஒரு கூட்டம் தற்போது வரைக்கும் இருக்குது என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு தற்போது கூலி படம் வர வரைக்கும் ரஜினிகாந்த் நடித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அரசியலையும் அவர் உற்று நோக்கி கொண்டே இருப்பதாக தான் அவருடைய சகாக்கள் நண்பர்கள் கூறிட்டு வராங்க. தினம் அவர் அரசியலை உற்று நோக்கி வருகிறாராம்.